நண்பர்களே, இது லைஃப் ஆஃப் கிட்ஸா எபிசோடு 14. வழக்கமாக நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ அதனால் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டா போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் ஒரு 100 days சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 100 days சேலஞ்சுன்றது 100 days 6 பேக் கொண்டு வரும், பக்காவாக பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? யூஸ்வலாக ஒரு பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரீம் ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 years ஆகும்னு தெரிஞ்சு. ஸோ நான் இந்த 100 days எதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 100 days என்னுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் நான் போட்டால் எந்த அளவுக்கு ஃபிசிக் கொண்டு வர முடியும் அப்படின்றத மேபி எனக்கு தெரியும். இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் 100 days ஃபுல்லாக என்னுடைய கம்ப்ளீட் டயட், நான் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறேன், என்ன ஃபுட் எடுக்கிறேன், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை டெய்லி அப்டேட்ஸில் கொடுக்குறேன். என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றதும், அதே மாதிரி நான் ரிகவரிக்கு என்ன பண்ணுறேன், அண்ட் டெய்லி பேசிஸில் கேலோரி கட் பண்ண என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு 100 days சீரீஸில் நான் பண்ண போகிறேன். எபிசோடு 15 இருந்து டெய்லி வீடியோஸ் போடுவேன். மோஸ்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துலாம் தான் இருக்கும். மோஸ்ட்டாக 1 நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் நான் வீடியோஸே போடுவேன். ஸோ அதனால் நோ வரிஸ் அபவுட் இட். என்னோட 115வது வீடியோ ஹோப்ஃபுல்லி அந்த டைமில் அந்த 100 days சேலஞ்சு முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்னுடைய ஃபிசிக் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக போகணும். ஹோப்ஃபுல்லி கடவுள் ஒரு கூட ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான். மோஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி காமிக்கிறத விட நான் செஞ்சு காமிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என் வீடியோஸை ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் அப்படி பார்த்துட்டு இந்த கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.